ஒரு கடற்கரை ஓரமா சில அன்னப்பறவைகள் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதுல ஒரு வயசான அன்னப்பறவை நடக்க கூட தெம்பில்லாம மற்ற நண்பர்கள் தர உணவை சாப்பிட்டுக்கிட்டு அதுங்க இட்ட முட்டைகளை பாதுகாத்துட்டு வந்துச்சு. இது தப்பு, இது சரி, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு என்னதான் மற்ற பறவைகளுக்கு தர்மத்தை போதிச்சாலும் கூட அது பின்பற்றாம சுயநலவாதியா இருந்துச்சு. அதுங்க இட்டுட்டு போன முட்டைகளை ஒண்ணுன்னா திருடி தின்ன ஆரம்பிச்சுது. முட்டைகளோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்க எல்லா பறவைகளும் உண்மையை கண்டுபிடிச்சு கடைசியில அந்த வயசான அன்னப்பறவையை அடிச்சே கொன்னுடுச்சுங்க. எல்லா அரசர்களும் கூடியிருந்த சபையில இந்த கதையை சொல்லி முடிச்சு, இந்த கதையில வர்ற கிழட்டு அன்னம் நீதா பீஷ்மன்னு சிசுபாலன் சொல்லி முடிச்ச அடுத்த சில நிமிஷங்கள்லயே தன் சக்கராயுதத்தால் அவனை வதம் செஞ்சாரு கிருஷ்ணர். ராமாயணத்துல ராமரோட கையால கொல்லப்பட்டு மறுபடியும் மகாபாரதத்துல பிறந்து கிருஷ்ணருடைய கையால கொல்லப்பட்ட இந்த சிசுபாலன் தான் அந்த மா வீரன் ராவணன்.